வணக்கம். அஸ்ட்ரோனியானா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடியேன் ஸ்ரீ பார்த்திபன், மாருதி ஜோதிட நிலையம், ஆனைமலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு ராகுவானவர் 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் பயிற்சி ஆகிறாங்க. 12ஆம் இடத்தில் வந்த ராகு நமக்கான அந்த அனுபவ ஸ்தானத்தை தருவார். அதாவது அனுபவிக்கிற யோகம் நமக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறோமா அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் தடைப்பட்டு இருந்திருக்கும். இப்போது அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்ம வீடு, நம்மளுடைய சொத்து, நம்ம வாங்கின விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள், இது எல்லாத்தையுமே அனுபவித்து அதன் மூலமாக பலன்களும் அதன் மூலமாக பயன்களும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ராகு தர்றார். கேதுவானவர் நமக்கு சில தொந்தரவுகள் இருந்திருக்கும், நமக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் சரியாயிட்டு நமக்கு சுமூகமான சூழ்நிலை, நமக்கு கூட இருக்கக்கூடிய மக்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அதெல்லாமே ரொம்ப ஒரு சுமூகமாக மாறிடும். எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம கூட சார்ந்து போகிற மாதிரி ஆயிடுவாங்க. நம்மளை எதிர்த்து பேசினவங்க, நம்மளை எதிர்த்து செஞ்சவங்க கூட இப்போ நம்ம கூட ரொம்ப அமைதியாகவும் இணக்கமாகவும் நடந்து போகிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த கேது நமக்கு நடத்தி தருவார். மேலும் பழைய கடன்கள் இருந்தால் அதோட கடன்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1.5 வருடங்களில் மொத்த கடனையுமே நீங்கள் அடைச்சிட்டு வெளியே வந்துடலாம். அதற்கான வாய்ப்பு அருமையாக இருக்குது. ஏன்னா உத்தியோகம் நல்ல நிலை பெற்று உங்களுக்கான வருமானம் அதிகரித்து உங்களுடைய வாழ்வில் அனுபவங்கள் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக நல்ல வருமானம் இருக்கும். அதனால் கடன்களை எல்லாம் நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமானது இனிமேல் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு ஆன்மீகத்தில் இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சாமி கும்பிடாமல் இருந்திருப்போம், எதுக்காக கும்பிட்டுட்டு இருந்திருப்போம். இப்போது இனிமேல் மீண்டும் நல்லா சாமி கும்பிடணும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். சுபகாரிய காலம், வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல திருமண வைபோகம், ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல விழாக்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் நிறைய விழாக்களில் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மொத்தமாக இந்த அனுபவஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா வகையிலும் வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய காலமாக இந்த 1.5 வருடங்கள் கண்டிப்பாக இருக்கும். விட்டு போன சொத்து திரும்பி கையில் கிடைக்கிறது, நம்ம குடும்ப சொத்து இருக்குது, அதை போய் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாமே ரொம்ப அருமையாக உங்களுக்கு சேர்ந்து வருது. மெயினாக இப்போது வீட்டில் கண்டிப்பாக ஒரு பூஜை வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைவரையும் அழைத்து வீட்டில் பூஜை வைப்பது, மேபி இந்த பௌர்ணமி பூஜையாக இருக்கலாம், இல்லை விசேஷ காலங்களில் இருக்கக்கூடிய பூஜைகளாக இருக்கலாம். அதெல்லாமே வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் அந்த பூஜை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக அமைஞ்சு வரும். அதே போல் ரொம்ப நாளாக வச்சுருக்க திட்டங்கள், நீங்கள் சில பிளானிங்கெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்படி பண்ணணும், ஒரு தொழிலுக்காக இருக்கலாம், இல்லை குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக நீங்கள் செய்திருந்த திட்டங்களை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் செயல்படுத்தி அதிலெல்லாம் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு காலம். அதனால் முயற்சி எடுத்து திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி எதுவுமே நம்ம அனுபவிக்காதது இல்லைங்கிற அளவுக்கு அந்த அனுபவிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி இந்த 1.5 வருஷத்தில் கொடுக்குது. சிறப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தங்களுடைய ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி, கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பலன்கள் மாறுபடும். அப்படி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்துனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உங்களோட ஜாதகத்தை பார்த்து கரெக்டான ஆலோசனைகளையும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளையும், எளிய வாழ்வியல் பரிகாரங்கள், டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் செய்கிறதன் மூலமாகவே நிறைய முன்னேற்றங்களை அடையலாம். அதெல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆலோசனை வழங்க காத்திருக்கிறேன். நன்றி. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இப்போது சனியினுடைய வீட்டில் ராகு வர்றது அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா, கும்ப வீட்டுக்கு வராரு. ஒரு மிகுந்த நிறைவு பெறக்கூடிய வீடு கும்பம் அப்படிங்கிறது. அங்கே வரும்பொழுது தன் சார்ந்த விஷயம், தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி
மக்கள் சார்ந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நிறையா கொடுப்பார் ராகு பகவான். தன் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்கிறது, வெளியே புதிய நபர்களை சந்திப்பது, அவர்களுக்கு பயன்படும்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது, அதில் நம்ம பலன் அடைவது. இப்படி ராகு, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த நிறைவான விஷயங்களை செய்வதற்கும் நல்ல பெயர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவதற்கும் செஞ்சு தருவார். இதுவே கேதுவானவர் எங்கே வர்றாரு? சிம்மத்துக்கு. சிம்மம்னா என்ன? அதிகாரம், அந்தஸ்து, பதவி. ஆனால் இதோட நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த பதவி எடுத்துருவோம், நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுவோம். கரெக்டாக? ஆனால் வந்ததுக்கப்புறம் இது பத்தலை, இன்னி வேணும், இன்னி ஞானம் வேணும், இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கூடவே கொடுப்பார். எந்த ஒரு உயரதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சார்ந்தவர்களை சிந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஐடியா கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுத்த முடியும். அப்போது நம்மை உயர்த்தவும் செய்து நம்ம கூட இருக்கிறவங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சு சிந்தனா சக்தியோடு செயல்பட வைக்கக்கூடியவர் கேது. இப்போ சிம்மத்தில் வரவர் அதான் பண்ணுவார். இது ஒரு பொதுவான பலன்.